அதே போன்றுதான் காமிதியா என்கிற பெண்மணி, அவர்களும் இதே போன்று ஜினா செய்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடம் வந்து புலம்புகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் மாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்ப பார்த்தது போன்று எண்ணி பார்க்கிறீர்கள். அல்லாஹுடைய தூதரே, நான் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு பரிசுத்தமான நிலையில் போய் நிற்க ஆசைப்படுகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்கிறது என்று அறிந்ததும் குழந்தையை பெற்றுவிட்டு வா என்று சொன்னார்கள். குழந்தையை பெற்றுவிட்டும் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்த ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப சான்ஸ் கொடுக்கிறார்கள். நீ குழந்தைக்கு 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும், அதை செய்து விட்டு வா என்றார்கள். 2 வருடம் முடிந்த பிறகு திரும்ப வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த பெண்மணியை ஒரு குழியிலே நாட்டி கல்லால் எறிந்து கொல்லுமாறு சொன்னார்கள். அப்ப கல்லால் எறியும் போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணை கொஞ்சம் ஏசி திட்டி கல்லை எறிகிறார்கள். அவருக்கு பின்னணி தெரியாது. அவர் நினைத்தார் விபச்சாரம் செய்த யாரோ ஒரு பிடிபட்டு தண்டனை கொடுப்படுகிறது என்ற எண்ணத்தில் அவர் கல்லை எறிகிறார். கல் அந்த பெண்ணின் தலையில் பட்டு காலிதுடைய ஆடையில் இரத்தம் தெரிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தவர்கள் வேகமாக வந்து காலிதுடைய கையை பிடித்து சொன்னார்கள், மஹ்லன் யா காலித், காலிதே நிதானமாக நடந்து கொள். இன்னஹா தாபத் தௌபத்தன் லவ் குஸ்ஸிமத் அலா 70 மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்துஹும். இந்த பெண் செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் இன்னும் மிஞ்சிவிடும் என்று சொன்னார்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பு அல்லாஹ் கஃபூராக, அவனுடைய ரஹ்மத் விசாலமானதாக இருப்பதனால் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார். மட்டுமல்ல, இரவின் 3வது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்கி எப்படிப்பட்ட ரஹ்மான், இரவின் 3வது பகுதியிலே கீழ்வானத்திற்கு இறங்கி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த எந்த அழைப்புமே நம்முடைய காதுகளில் விழாமல் நாம் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற கரைகளை அல்லாஹ் போக்கிவிட வேண்டும். அவனிடத்திலே திரும்பக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நம்முடைய மரணத்திற்கு முதல் தந்துவிட வேண்டும். மௌத்தாகிற நேரத்தில் அவன் பொருந்திக் கொண்டவர்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மரணிக்க செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்ற இந்த அழைப்பு அல்லாஹ்வின் மீது நமக்கு இன்னும் நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும். யாரும் இப்படி அழைக்க மாட்டார்கள். எல்லா நியமத்துகளையும் தந்து கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று வழியையும் காட்டிவிட்டு அதற்கு மாறு செய்யும் போது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற நிலை எந்த ஒருவரிடமுமே நாம் எதிர்பார்க்க முடியாது, நம்முடைய ரப்பை தவிர. அந்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்கு நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி நிகராக மாட்டாது. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.